ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆணிலிருந்து பெண்ணாக மாறக்கூடியவங்க திருநங்கை அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவோம். இந்த படத்துல பெண்ணிலிருந்து ஆணாக மாறக்கூடியது அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேரு திருநம்பின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட வில்லன் என்ன பண்றாரு அப்படின்னா, ரிவ்யூவை ஃபுல்லா பாருங்க, நிறைய திருப்பமான விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு. இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதித்ய மாதவன், கௌரி ஜி கிஷன், அஞ்சு குரியன், முனிஷ்காந்த், ஹரிஷ் பெராடி, நண்டு ஜெகன், மாலா பார்வதி, வினோத் சாகர் இவங்கெல்லாம் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறவங்க தான் நம்ம ஹீரோயின் கௌரி கிஷன். அவங்க கிட்ட ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க, எங்களுக்கு இந்த மாதிரி குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் புதுசாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த விஷயம் தொடர்ந்து நடந்து வருது அப்படிங்கிறத ஹீரோ ஒரு சைடு கண்டுபிடிக்க, ஹீரோயினும் இப்படி நடக்குது, எங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க, அப்படி என்ன நடக்குது, புது விஷயமா இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைங்கள் எல்லாருமே ஆணாவும் இருக்கக்கூடாது பெண்ணாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட ஹார்மோனை பிறக்கும் போதே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடை இந்த படத்தோட வில்லன் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே யூஸ் பண்ணிட்டு வர்றாரு. பல ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்கோட இந்த படம் வந்து டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும்போது, இன்டர்வெல்ல அந்த ஆசிரமம் வச்சிருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவங்க தான் மாலா பார்வதி. அவங்க கிட்ட அவங்க பேசினாங்க அப்படின்னா இதை பண்றது யாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ வந்து அவங்க கண்டுபிடிச்சு போயிட்டாரு. அந்நேரம் வந்து மாலா பார்வதி வந்து ஆசிரமத்துல மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இருந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் இவங்க தான், இவங்களும் இறந்துட்டாங்க, அப்போனா எப்படி கண்டுபிடிக்கிறது வில்லனை அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப அவரோட ஆக்டிங்ல ரொம்ப அற்புதமாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பல திருப்பங்களோட இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த வில்லன் வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. யாருக்கும் தெரியாம ஒரு பணிவான ஒன்றும் தெரியாத பையன் மாதிரி சைலண்டான ஒரு கேரக்டர்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரன்ஸ் கொடுத்து நம்மளை எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அந்த போலீஸ் கும்பலில் ஒவ்வொருத்தராக கொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அந்த போலீஸ் கூட இருந்துக்கிட்டே ஒரு அடியா வில்லன் கிட்ட ரொம்ப நெருங்கினதும் வில்லன் என்ன பண்ணுறாரு, ஜெகன் தான் எல்லாத்தையுமே பண்ணுறது அப்படின்னு சொல்லி வில்லன் ஜெகனை மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி வில்லனோட அப்பாட்ட போய் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, அவன் வந்து பையன் கிடையாது, அவன் வந்து என் பொண்ணு தான், வந்து இந்த மாதிரி ஆணா இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு அவன் வந்து ஆணா மாறிட்டான் அப்படின்னு வில்லனோட அப்பா ஒரு ஷாக்கான ஒரு ரீசன் வந்து சொல்றாரு. அது வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்ல காட்டப்படுது. அது எதனால அப்படிங்கிறது படத்துல ரொம்ப தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரிவ்யூல சொல்லப்படாத நிறைய விஷயங்களும் இந்த படத்துல நிறைய இருக்கு. இந்த படத்தோட கேமராமேன் ரொம்ப அருமையாவே பண்ணியிருக்காரு. நிறைய ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாவே காட்டி ஹீரோவையும் ஹீரோயினையும் ரொம்ப அழகாவே காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் போர் அடிக்காம கொஞ்சம் ஃபாஸ்டாவே டிராவல் பண்ணி நம்மளை கொண்டு போயிருக்காரு. அந்த விதத்துல டைரக்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக், ஒரு கிரைம் ஸ்டோரி தானே, அதை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி மைல்டான மியூசிக், பிஜிஎம் எல்லாமே கொடுத்து ரொம்ப அருமையாவே பண்ணியிருக்காரு. படத்தை ஒரு தடவை தியேட்டர்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. அதனால கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.